கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவுமை பட வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும். தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஜானகி, ரொம்ப பசிக்குது, ஒரு தோசை கொண்டாடி. உனக்கு தோசை சீக்கிரமா வேணும்னா தோசை மாவதா இருக்கும், பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம், நான் வெயிட் பண்றேன். நீ சுட்டு தோசையாவே எடுத்துட்டு வா. ஏய், உனக்கு தோசை வேணும்னா கிச்சன்ல போய் அவகிட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? இங்க உட்காந்துக்கிட்டு அவகிட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. பாவண்டி ஜானகி, காலையில இருந்து எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுறியா? அம்மா, வர வர உனக்கு மக மேல இருக்கிற பாசத்தை விட மருமக மேலதான் ஜாஸ்தி பாசம் இருக்கு. ஆமா, நான் சொன்னா அவ என் பேச்ச கேக்குறா, நீ கேட்க மாட்ட. மத்தியானமே உன்னை சாப்பிட கூப்பிட்டா, அப்பவே வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. இப்ப வந்து சாப்பிடுற. இப்படி லேட்டா சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காக உனக்கு? கல்யாண பொண்ணு கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேண்டாம்? எனக்கு என்னமா, நான் பொறுப்பா தானே இருக்கேன். நீ தாண்டி உன்னை மெச்சுக்கணும். வீட்ல ஏதாவது ஒரு வேலை செய்யறியா? எப்ப பாரு அந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்கிற. கல்யாணமாக போகுதே, எப்படி சமைக்கணும்னு ஆர்வமா கேட்டு கத்துக்க வேண்டாம்? இதுல வேற மாப்பிள்ளை இந்த லட்சணத்துல உன்னை கூட்டிட்டு போறாரா சிங்கப்பூருக்கு. அங்க போய் எப்படிதான் தனி கொடுத்தன பண்ண போறியோ, அத நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அத்தை, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே பொறுப்பு வந்துரும். அவகிட்ட நான் எடுத்து சொல்றேன், நீங்க போங்க. நீயாவது சொல்லுமா, அப்படியாவது கத்துக்கிறாளான்னு பாக்குறேன். நான் பாத்துக்கிறேன் அத்தை, போங்க. இங்க பாரு அமுதா, உன்கிட்ட பேசக்கூடாது, உனக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்படி இருந்தா வீட்டில் உள்ளவங்களுக்கு டவுட் வந்துருமேனு தான் இப்போ கூட நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதோ உனக்காக ஆசையை தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்த நினைக்காத. இதெல்லாம் வெறும் கடமைக்காக தான் செஞ்சிட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இப்படிதான். அப்படியா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் அமுதா செத்து போயிட்டான். இப்ப நீ என்னோட வெறும் நாத்தனார் மட்டும்தான். ஓகே, தேங்க்ஸ். நாத்தனாருங்கிற மரியாதையாவது வச்சிருக்கீ.
அத்தை, may I come in? என்னடி என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? கிண்டலா அத்தனை கூப்பிடுற? என்ன அத்தை நீங்க? உங்க பையன் என்ன தொட்டு தாலி கட்டினவரு. உங்களை நான் உரிமையோட அத்தைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறதா? என்ன உனக்கும் விக்கிக்கும் கல்யாணம் ஆன மேரேஜ் சர்டிபிகேட்டை நான் பார்த்துட்டேங்கிற பயம் எனக்குங்கிற நினைப்புல நீ இப்படி என்கிட்ட திமிரா பேசுறியா? நீங்க அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு நாளா உங்க கூட நான் பழகுறேன். இவ்வளவு நாளா நல்லா பழகுனதுனாலதான் உங்களுக்கு டென்ஷன் ஆனா விக்கல் வரும்னு தெரிஞ்சு தண்ணி கொடுக்கணும் வந்திருக்கேன். அத்தை, இப்ப கூட நீங்க புக்கு படிக்கல அத்தை. புக்கு படிக்கிற மாதிரி என்னை எப்படி வெளியே அனுப்பலாம்னு யோசிக்கிறீங்க. கரெக்ட் தானே அத்தை? அப்புறம் எனக்கும் விக்னேஷ்க்கும் கல்யாணம் ஆன விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சதா என் புருஷன்கிட்ட காட்டிக்கல. எதுக்கு அத போய் அவன்கிட்ட காமிச்சு நான் அசிங்கப்படுறதுக்கா? நோ நோ நோ. ஆக்சுவலா இதை நீங்க கேள்விப்பட்ட உடனே எங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அசிங்கப்படுறத நினைக்கிறீங்களே. ஓகே, பரவாயில்ல. அவர்கிட்ட நீங்க கேட்காத வரைக்கும் நல்லதுதான். ஏன்னா மோகன் மாமா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என்னது, மோகன் மாமாவா? என்னத்த உங்களுக்கு உறவு வர தெரியாதா? என் புருஷனுக்கு அவர் அண்ணன்னா எனக்கு அவர் மாமா தானே. ஷூ, இவ்வளவு நேரம் நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? ஞாபகம் வந்துருச்சு. மோகன் மாமாக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு உங்க பிள்ளை ரொம்ப ஆசையா இருக்காரு. அவர்கிட்ட அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாதீங்க. ஓகே வாத்த? ஏய், அந்த மாதிரி என்ன கூப்பிடாத. எனக்கு பிடிக்கலன்னு இப்பதானே சொன்னேன். ஏன் அத்தை இப்படி கோச்சிக்கிறீங்க? நான் என்ன 4 பேர் பாக்குற இடத்துல பப்ளிக்காவா உங்களை அத்தை அத்தைன்னு கூப்பிட்டேன்? நம்ம 2 பேர் இருக்கிற இடத்துல ஆசையா தானே உங்களை அத்தைன்னு கூப்பிடுறேன். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டோட மருமகங்கிற உரிமையை என்னால விட்டு கொடுத்துட முடியுமா? ஆமா, மோகன் மாமா கல்யாணத்துல நான் ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்கேன்னு நீங்க என்ன கேட்கவே இல்லையே. இருந்தாலும் சொல்றேன், எனக்கும் விக்கிக்கும் கல்யாணம் விஷயம் தெரியாம என்ன அவரு லவ் பண்றதா சொல்லி என் பின்னாடியே சுத்தி சுத்தி வராரு. தம்பி பொண்டாட்டி அண்ணன் சைட் அடிச்சா தப்பு தானே? உங்களால உண்மையை சொல்லி அவரை கண்டிக்கவும் முடியாது. அதனாலதான் அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னத்த நான் சொல்றது கரெக்ட் தானே? ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆணவத்துல பேசாத. மோகன் உன் பின்னாடி சுத்துறது எனக்கு எப்பவோ தெரியும். தெரியுமா? தெரிஞ்சு நீங்க அவர் ஒண்ணும் கேட்கலையே. நீ ரொம்ப நாளைக்கு இந்த வீட்ல இருந்தா தானே உன் பின்னாடி சுத்த போறான். ஓ, என்ன வீட்டை விட்டு அனுப்ப போறேன்னு நீங்க இன்டைரக்டா சொல்றீங்க. முடிஞ்சா செஞ்சு பாருங்க அத்தை. அதுக்கு முன்னாடி மோகன் மாமாக்கு கல்யாணத்தை செஞ்சு வைங்க அத்தை. இத நான் சொல்லல, மாமா தான் சொன்னாரு. என்னது, மாமாவா? ஆமா, உங்க புருஷன் எனக்கு மாமா தானே. ஒன்னொன்னுக்கு இப்படி ஷாக் ஆயிட்டே இருந்தா என்னால சொல்ல முடியாது அத்தை. முதல்ல நான் தான் உங்க மருமகன்னு மென்டலி செட் ஆயிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அர்த்தமில்லாத கேள்வில வராது. இப்படி எல்லாத்துக்கும் என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறத விட மாமா இன்னைக்கு காலையில உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி எல்லாத்துக்கும் என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறத விட மாமா இன்னைக்கு காலையில உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வைத்தீஸ்வரி, என்னங்க? வைத்தீஸ்வரி, இன்னைக்கு காலையில மோகனுக்கு பாத்திய திருவான்மியூர் பொண்ணு அவங்க அப்பா என்கிட்ட போன்ல பேசினாரு. ஏன் இப்படி பொண்ணு பார்க்க வரதா தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு என்ன சொன்னீங்க? விருப்பம் இல்லாம இல்ல, இப்போ ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதான் அதை பத்தி பேச முடியலன்னு பொய் சொல்லி சமாளிச்சேன். ஏங்க, எதுக்குங்க அப்படி செஞ்சீங்க? இப்போதைக்கு எங்களுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்க கிட்ட நேரடியா சொல்லிட வேண்டியது தானே. அவங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணுக்கு வேற சம்பந்தம் பாப்பாங்கல்ல. என்ன வைத்தீஸ்வரி புரியாம பேசுற? இப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன் மோகனுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இது உங்களுக்கும் எனக்கும் புரியுதுங்க, மோகனுக்கு புரிய மாட்டேங்குதே. பாரதி ஜெயில இருந்து வெளியே வந்தாதான் எனக்கு கல்யாணம்னு அவன் பிடிவாதமா சொல்லிட்டான்ல. அவன் பாரதி மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசுறான். அதை கேட்டு நாமளும் சும்மா இருக்க முடியுமா? கூடிய சீக்கிரம் பாரதி வெளியே வரப்போறா. அதுக்குள்ள கல்யாண ஏற்பாட்டை செஞ்சுட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏங்க, மாப்பிள்ளை பார்க்க வர நேரத்துல மூத்த மருமக எங்கன்னு கேட்டா என்னங்க பதில் சொல்றது? செய்யாத குத்தத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு உண்மையை சொல்ல வேண்டியதான். என்னங்க சொல்றீங்க நீங்க? இது மாதிரி நம்ம வீட்டு மூத்த மருமக ஜெயில இருக்கான்னு நம்ம சொன்னா நம்மளோட எந்த குடும்பம் அங்க சம்பந்தம் வச்சுக்கோ? பொய் சொன்னாதான் நம்ம பயப்படணும்.
பாரதி எப்படி ஜெயிலுக்கு போனாங்கறத அவங்களுக்கு புரிய வச்சுட்டா அவங்க ஏன் நம்மள தப்பா எடுத்துக்க போறாங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வர சரி, நீ எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். மோகன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசு. புரியுதா? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, சரிங்க. நான் வரேன். ஐயோ, என்னத்த பேசுவேன் நான் மோகன் கிட்ட? அவன் தான் அந்த வேலைக்காரி மயக்கத்துல சுத்திட்டு இருக்கானே, அதை இவருக்கு யாரு சொல்லி புரிய வைக்கிறது? எல்லாம் என் தலை எழுத்து. என்னடி நடந்த விஷயத்த நீ எனக்கே ஞாபகப்படுத்துறியா? என்னை எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டே இருந்ததுல இந்த விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்களோன்னு சொன்னேன். அத்தை, இது உங்க செல்ல பிள்ளையோட வாழ்க்கை. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. இத பார், என் பையனுக்கு எப்போ யாரோட எங்க கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தி நீ எனக்கு சொல்ல தேவையில்லை. போ, உன் வேலையை பாரு. ஐயோ, என் வேலையை நான் பாக்குறதால தானே இன்னும் இந்த வீட்டை விட்டு போகாம இருக்க. என்ன சொல்ற? என்னத்த அதுக்குள்ள மறந்துட்டீங்க? காலையில என்கிட்ட இந்த வீட்டை விட்டு எப்படியாவது உன்னை வெளியே அனுப்புறேன் பாருன்னு சவால் விட்டீங்களே, அதுக்கு கூட நான் என்ன சொன்னேன்? மாமா கிட்ட போய் இவதான் இந்த வீட்டோட, அதாவது நான் மருமகன்னு சொல்ற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் நீங்க என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பொறுத்துட்டு இருப்பேன் நானும் பாக்குறேன். அத்தை, ஐயோ இப்படி எல்லாம் மிரட்டாதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேத்து ரயில கூட என்கிட்ட வந்து பாரதி அக்கா ஜெயில இருக்கிறதுக்கு வைத்தீஸ்வரி மேடம் தான் காரணம், அவ விதி அப்படி, அதனாலதான் அவ அப்படி கஷ்டப்படுறா, நீயாவது புத்திசாலித்தனமா மேடம் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடுன்னு சொன்னாங்க. என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க அத்தை, அங்க போய் களியெல்லாம் திணி என்னால கஷ்டப்பட முடியாது. ஓ, என்கிட்டயே போட்டு வாங்கலான்னு பாக்குறியா? உன் வேலை என்கிட்ட பலிக்காதுரி. என்னத்த செஞ்ச தப்ப நினைச்சா மனசாட்சி உறுத்துதா? ஏய், நீ இவ்வளவு நேரம் பேசுறத நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கேனா, அதுக்கு காரணம் பாரதி என்ன அந்த அளவுக்கு மாத்திட்டா. இதுவே பழைய வைத்தீஸ்வரியா இருந்தா உனக்கு நடக்கிற ட்ரீட்மெண்ட்டே வேற. என்னடி விட்டா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க? ரயில் என்கிட்ட அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு என்கிட்ட தப்பா போட்டு கொடுத்துட்டு என்னையும் பாரதியும் பிரிக்கலான்னு நினைக்கிறியா? இத பாரு, பாரதிய முறைப்படி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கூட்டிட்டு வந்தது நானு. அவளை போய் நானு சே நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல. எப்படி உன்னால வாய் கூசாம இப்படி போய் சொல்ல முடியுது? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஆமாமா, இருந்திருந்தா இந்த வீட்டுல இத்தனை நாள் இப்படி போய் சொல்லி நடிச்சிருப்பியா? ரயில் ஏன் என்கிட்ட அப்படி போய் சொன்னா அவகிட்ட போய் கேளுங்க. என்னைய மனசாட்சி இல்லாதவன்னு சொல்றீங்க? ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. பேச்ச நிறுத்து, வெளிய போ. சரி, நான் போறத காஃபி ஆறுது குடிங்க. அதெல்லாம் எங்களுக்கு குடிக்க தெரியும், போடி. அத்தை, போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. எங்களுக்கு பேச தெரியும், நீ போ. இன்னைக்கு அமாவாசை, போன் பண்றது யாருன்னு கூட எனக்கு தெரியும். பாவம் ரயில் இருந்து அவங்க எடுத்து பேசிருப்பாங்க, அவங்க கூட இல்ல, நீங்க தான் எடுத்து பேசணும். பேசுங்க அத்தை. எனக்கு பேச தெரியும், நீ போடி. சரி, சாரி அத்தை, நான் இங்க இருந்தா உங்களால ஃப்ரீயா பேச முடியாது. நான் போறேன், நீங்க எடுத்து பேசுங்க அத்தை. யானை படுத்தா எலி ஆடும்னு சொல்வாங்க. அதான் ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கா. முதல்ல இந்த சுண்டலியோட கொட்டத்தை அடக்கணும். அத்திக்கு உண்மையிலேயே பாரதி அக்கா மேல பாசம் இருக்கா, இல்ல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? ஏதாவது பேசி அவங்க கிட்ட மேட்ரு வாங்கலான்னு பார்த்தா ச்சே, இப்படி பிடி கொடுக்காமலே பேசுறாங்களே. ஒருவேளை பாரதி அக்கா கார்ல பிரவுன் சுகர் வச்சது மோகனா இருக்குமோ? இது அத்தைக்கு தெரியுமா தெரியாதா? ஷூ, ஒரே குழப்பமா இருக்கே. குழம்புனா தானே தெளிவு கிடைக்கும்.
வாங்க சம்பந்தி. சோபாடி முத்து. வாங்க. என்னங்க 7 மணிக்கே வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ லேட்டா வரீங்க? அதை ஏன் கேட்குற முத்து? ஜானகி, உண்மையிலேயே உங்க அப்பா லக்கியஸ்ட் பர்சன்மா. என்னங்க சொல்றீங்க? வந்ததும் வராதமா சம்பந்திய புகழ்றீங்க. அப்படி என்ன செஞ்சாரு அவரு? முத்துமாணிக்கம், இன்னைக்கு தான் முதல்ல அக்கௌண்டண்டா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. முதல் நாள்லயே ஏகப்பட்ட புக்கிங். நம்ம கிட்ட இருக்கிற வண்டி பத்தாதுன்னு பக்கத்து டிராவல்ஸ் வண்டியை வாங்கி அனுப்பிச்சேன்னா பாத்துக்கியே. அப்படியா? டிராவல்ஸ் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு தாமா செம ப்ராஃபிட். மாமா, என் அப்பாவோட ராசி அப்படி. அவர் எங்க போனாலும் அந்த இடமே பிஸி ஆயிடும் பாருங்க. அவர் மனசு போலவே எல்லாமே நிறைவா இருக்கும். போதுமா ஜானகி, என்ன ரொம்ப புகழாதம்மா. அப்பா, இந்த ரேஞ்சிலே போனா உங்க டிராவல்ஸ் பெரிய ரேஞ்சில டெவலப் ஆயிடும் சொல்லுங்க. கண்டிப்பாமா. இதே ரேஞ்சுக்கு போனா சென்னையிலேயே நம்பர் 1 டிராவல்ஸ் மைல் டிராவல்ஸ் பேர் எடுக்க போறோம். முத்து, வழக்கமா நான் வண்டி ஓட்டி தான் டயர்ட் ஆவேன். இன்னைக்கு வந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணியே டயர்ட் ஆயிட்டேன்னா பாத்துக்கியே. சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க, சொல்ல மறந்துட்டேனே, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. இருங்க, எடுத்துட்டு வரேன். மாமா, நீங்க எங்கே உட்காருங்க, நான் உங்களுக்கு சூடா காஃபி கொண்டு வரேன். வேண்டாமா, நான் குளிச்சுட்டு வந்து டிஃபனே சாப்பிட்றேன். அப்பா உங்களுக்கு? நானும் சம்பந்தி கூட ஒன்னா சாப்பிட்டுக்கிறேம்மா. என்னங்க, இந்தாங்க. வழக்கமா நீ தான் படிச்சிருப்பிய. யார் அனுப்பிச்சா? இல்லங்க, கவர் மேல பர்சனலி மயில்சாமி ஒன்லி ஓபன் ப்ளீஸ்னு எழுதி இருந்துச்சா. அதை பார்த்ததும் மருமக பிரிச்சு படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. அதான் நான் பிரிச்சு படிக்க. பரவாயில்லையே, மற்றவங்களுக்கு வந்த லெட்டர்ஸை பிரித்து படிக்கக்கூடாதுங்கிற டிசிஷனை தெரிஞ்சு வச்சிருக்க நீ. ஜானகி, வழக்கமாக வீட்டுக்கு வர்ற லெட்டர் எல்லாத்தையும் இவ தான் பிரித்து படிப்பா. நல்ல வேளைம்மா, நான் சின்ன வயசில் லவ் எதுவும் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த லவ்வர் எனக்கு போடுற லெட்டரை படிச்சுட்டு வீட்டில் ஒரு பெரிய ரகலையே பண்ணிட்டு இருப்பான். நல்ல வேளை தப்பிச்சம்மா. ஆமா, இந்த மூஞ்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். இதுல லவ் வேற கேக்குதா? லவ். சரி சரி, படிங்க. மாமா, அதுல என்ன எழுதி இருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா. அது சொல்லுங்க மாமா. அது என் ஃப்ரெண்டு அவன் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கானா. அது விஷயமா பேசணும், ஊருக்கு வாங்கன்றான். ஃபோன் பண்ணியிருக்கலாம், எதுக்கு லெட்டர் போட்டான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ ட்ராவல்ஸ் ரொம்ப பிஸியாக போய்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் எப்படி போகிறதுன்னு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமான ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா போயிட்டு வாங்க மாமா. ஏன்னா கஷ்டம்னு ஒண்ணு வந்தா முதல்ல வந்து நிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, கஷ்டத்தை கொடுக்கறதுக்காகவே இருக்காங்க. நீ என்ன சொல்றன்னு புரியலையேம்மா. புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி மாமா. முத்து, நான் குளிச்சுட்டு வரேன், டவல் எடுத்து விடு. சரிங்க. சம்பந்தி, நீங்களும் குளிச்சுட்டு வாங்க. மாமா அந்த லெட்டரை படிக்கும்போது அவரோட முகம் மாறுச்சு. கேட்டதுக்கு ஏதோ பொய் சொல்லி சமாளிக்கிற மாதிரி தெரியுது. அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் இருக்கும்? கண்டுபிடிப்போம். என்ன ரயில சைலண்டா வந்து நிக்கிற? மேடம், நீங்க மோகினியை எப்படி வெளிய அனுப்புறதுன்னு சொல்லி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி அப்படியே நின்னுட்டேன் மேடம். இந்தாங்க மேடம். எப்படியாவது அந்த மோகினியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க மேடம். அவ பண்ற டார்ச்சர் தாங்க முடியல மேடம். ஓவரால ஆட்டம் போட்டுட்டு இருக்கா.
மேடம் நீங்க பிளான் பண்ணி பாரதியை ஜெயில அடைச்ச மாதிரி இவளுடைய கொட்டத்தையும் அடக்கிடுங்க மேடம். என்னை விட உனக்கு தான் மோகினி மேல ஜாஸ்தி கோபம் இருக்கும் போல் இருக்கு. என்ன அவ பேசுற பேச்சுக்கு கோவப்படாம கொஞ்சவா முடியும்? ஏய், அப்படி என்ன செஞ்சா? மேடம் நான் உங்களுக்காக காஃபி கேட்டு கிச்சனுக்கு போனேனா ஏ மோகினி, மேடம் காஃபி கேட்டு எவ்வளவு நேரமாச்சு? இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றது காதல் விழல, உனதான் கேக்குற மோகினி. என்ன ரேலு, என்ன பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடுற? கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. அது மத்தவங்களுக்கு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்ன மேடம் தான் கூப்பிடணும். என்னது மேடமா? உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? ஓவரா இல்லையாங்கிறது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கிறேலு. எனக்கும் விக்கிக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு நல்லா தெரியுமே. இப்ப நான் யாரு? இந்த வீட்டோட மருமக. வைத்தீஸ்வரி அத்தைக்கு அடுத்த கேட்டகரி நம்ம பாரதி அக்கா, அவங்களுக்கு அடுத்த கேட்டகரி நான் தான். அதனால இனிமே நீ என்ன மோகினி மேடம் தான் கூப்பிடணும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பானா? யார் அர்ப்பன் யார் அர்த்தராத்திரில கொடை பிடிப்பாங்கலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும் ரேலு. எப்படி இருந்தாலும் நம்ம மோகன் மாமாக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆயிடும். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன அத்தை கூட்டிட்டு வந்து இவதான் இந்த வீட்டோட 3வது மருமகன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நான் தனியா இருக்கும் போதெல்லாம் நீ வந்து என்ன மேடம்னு தான் கூப்பிடணும். மத்தவங்க முன்னாடி வேணும்னா நீ என்ன மோகினினே கூப்பிட்டுக்கோ, எனக்கு ஒன்னும் அப்ஜெக்ஷன் இல்ல. நீ ரொம்ப ஓவரா ஆடுற. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. என்ன ரேலு, இப்பதான் இந்த வீட்டோட மருமகளா நான் அப்படியே அடி எடுத்து வச்சிருக்கேன். இப்பவே நீ ஓவரா ஆடுற, முடிய போதுன்னு சொல்றியே. என்னோட முடிவை பத்தி பேசினா உனக்கு நான் எண்டு காடு போட்டுருவேன். ஆனானப்பட்ட வைத்தீஸ்வரி அத்தையே ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்கேன்னா உன்னை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமா, வேலையை விட்டு அனுப்பிட்டா நீ புவாக்கு என்ன பண்ணுவ? இவ செஞ்சாலும் செய்வா, எதுக்கு பகைச்சிக்கிட்டு மேடம்னு கூப்பிட்டு இப்போ. சரி சரி, சீக்கிரமா காஃபியை போட்டு எடுத்துட்டு வாங்க மேடம். ஆயில பெனால ஊத்தி கழுவணும். காஃபி எடுத்துட்டு வாங்க மேடம். குட் கேர்ள். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு உனக்கு தெரியுதுல. நீ சும்மா வெட்டியா தானே இருக்க. நான் காஃபியை போட்டு தருவேனா, நீ அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுப்பியா? ஓகே மேடம், ஓகே கொடுங்க. தேங்க்ஸ். அதை எடுத்துட்டு போய் அத்தை கொடு. அவ என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேசுறா மேடம். தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் சொல்ற மாதிரி இந்த மோகினியும் அப்படி ஆயிட்டா மேடம். அவளுக்கும் விக்கி தம்பிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து அவ ஆடுற ஆட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். அதை என்னால வாயால சொல்ல முடியல மேடம். மேடம், அவளை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்துங்க மேடம். பொறுமையாரு, அதுக்கான நேரமும் காலமும் வர வேண்டாம். மோகினி சாதாரணமான பொண்ணு கிடையாது. அவ ஆசைப்பட்டதை அடையறதுக்கு அவ என்ன வேணும்னாலும் செய்வா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நாமளா வீட்டை விட்டு விரட்டுறதை விட அவ யார் மூலமா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அவன் மூலமாவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் நமக்கும் நல்லது.